ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வள்ளி மாறன் கிட்ட வீரா முழிச்சிட்டாலாம், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அவள் ஒன்றும் தூங்கலத்தை, நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திக்கிட்டு இருக்கிறா. இது புரியாமல் நீயும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வள்ளி உள்ளே போகிறாங்க. அத்தை, போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்னை பார்த்து சிரின்னு சொல்கிறாங்க. வள்ளியும் சிரிச்சு காட்டுறாங்க. ஆமாம், எதுக்காக நீ இப்போ என்ன சிரிக்க சொன்னேன்னு வள்ளி கேட்க, நீ போயிட்டு வா அத்தை, நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாறன் சிரிக்கிறாரு. போடா லூசு பயலன்னு சொல்லிட்டு வள்ளி உள்ளே போகிறாங்க. நான் லூசு பையனா? இப்போ யார் லூசுங்கிறது நல்லாவே தெரியும். நீ என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவள் சொன்னது தான் சொல்ல போகிறா. நீ திரும்ப வரதான் போகிறேன்னு மாறன் நினச்சி சிரிக்கிறாரு. வள்ளி வீரா கிட்ட போய் உன்னோட தலைவலி சரியாயிடுச்சுதாமான்னு கேட்க, எனக்கு தலைவலியெல்லாம் இல்லை, நான் பர்பஸாக தான் நான் இதை அவாய்ட் பண்ணேன். நான் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா வீரா, மாறன் உன் கழுத்தில் தாலி கட்டின விதம் வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் அவன் தப்பானவன் கிடையாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு வள்ளி சொல்ல, ஏன் வள்ளியம்மா, உங்கள் மருமகனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஏன் வாழ்க்கையை பலி கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களான்னு வீரா கேட்குறாங்க. ஐயையோ, நான் எதுக்குமா அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன். இங்கே பாரு வீரா, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உன்னையும் மாறனையும் நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன், சேர்ந்து வாழவும் வைப்பேன்னு வள்ளி சொல்ல, இங்கே பாருங்க வள்ளியம்மான்னு வீரா பேச வராங்க. இப்போ என்ன, நான் அந்த வீட்டில் தானே இருக்கக்கூடாது, ஆனால் ரோட்டில் நிற்கலாம்ல, என் வீராக்காக நான் ரோட்டில் போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வள்ளி ரோட்டில் போய் நிற்கிறாங்க. அதை பார்த்த மாறன், இப்போ இது வேறையா அத்தை, அதான் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அது எதுக்காக ரோட்டில் போய் நிற்கிற, உள்ளே வந்து நில்லுன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தால் மட்டும் என்ன, அங்கே பந்தலாக கட்டி வச்சிருக்குது, போடான்னு சொல்லிட்டு வள்ளி வெளியவே நிற்க, நான் சொல்கிறத கேளத்தை, இங்கே உள்ள வண்டிக்காரனுங்களை பற்றி உனக்கு தெரியாது, உன் மேலேயே கொண்டு வந்து வண்டியை ஏற்றிடுவானுங்க, அதனால உள்ளே வந்து நில்லுன்னு சொல்லி வள்ளியுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு. வள்ளி கோவமாகவே நிற்கிறாங்க. நீ ஏதாவது சாப்பிட்றியா அத்தன் மாறன் கேட்க, ஆமாம் இவருக்கே இங்கே ஒன்றும் இல்லையா, இவன் என்னை பற்றி விசாரிக்க வந்துட்டான்னு வள்ளி சொல்கிறாங்க. ஆமாம், ஏதோ வீரா உனக்கு விருந்து வைப்பான்னு சொன்ன, வச்சிட்டாளான்னு கேட்டு மாறன் சிரிக்க இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.